السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولما جاءت رسلنا لوطا سيء بهم وضاق بهم ذرعا وقال هذا يوم عصيب. صدق الله العلي العظيم. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் தொழுத தொழுகைகளையும் நோற்ற நோன்புகளையும் வழங்கிய சதகாக்களையும் எல்லா நல்ல அமல்களையும் அவன் பொருந்திய நல்ல அமலாக கபூல் செய்து இருலகிலும் அவைகளின் பரிபூர்ணமான கூலியை வல்லோர் அல்லாஹ் வழங்கல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, சூரத்துல் ஹூதில் இதுவரையிலையும் ஹூத் நபியினுடைய வரலாறையும் சாலிஹ் நபியினுடைய வரலாறையும் பார்த்தோம். அல்லாஹ் அதே சூராவில் 77வது வசனமாக சையதுனா லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் கூறுகிறார். நாம் அரசல் புரசலாக கேள்விப்பட்டிருப்போம் லூத் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் செய்த தவறு என்னவென்பதை. லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜோர்டான் நதிக்கரை அருகில் வசித்து வந்த ஒரு சமூகம் அவர்கள். இன்னைக்கு அந்த கடல் சாக்கடலாக அந்த பகுதி மாற்றப்பட்டு டெட் சி என்ற ஒரு பகுதியாக அறிமுகமாகிறது. அங்கே சென்று வந்தவர்களுக்கு தெரியும், எவ்வளவு உயரத்திலிருந்து குதித்தாலும் உள்ள போக மாட்டோம். அதாபு இறங்கப்பட்ட ஒரு பகுதி. இந்த லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திற்கு 2 விருந்தாளிகள் வாராங்க. மலக்குமார்கள் விருந்தாளிகளாக அழகு நிறைந்த ஒரு வாலிபர்களாக, உலகத்தில் அதை போன்ற முகத்தோற்றம் உள்ள அழகு நிறைந்த யாருமே இல்லை. அப்படி ஒரு 2 மலக்குமார்கள் மனித உருவத்தில் லூத் நபியினுடைய சமூகத்துக்கு வாராங்க. இவங்க அங்கே வர்றதுக்கு முன்னால இப்ராஹிம் நபியினுடைய சமூகத்துக்கு போகிறாங்க. இப்ராஹிம் நபியும் லூத் நபிக்கும் மத்தியில் குடும்ப உறவு உண்டு. 2 பேருமே ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். இப்ராஹிம் நபியினுடைய சமூகத்துக்கு போய் இப்ராஹிம் நபியை பார்த்து அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, 2 பேரும் மனித தோற்றத்தில் வந்தபோது இப்ராஹிம் நபியினுடைய வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்துட்டாங்க. வெளியே பிறந்த இப்ராஹிம் நபி உள்ளே வாராங்க. 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கோவப்பட்டாங்க, யார்கிட்ட கேட்டு உள்ளே வந்தீங்க? இப்போ 2 பேரும் சொன்னாங்க, நாங்கள் ஒரு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறோம். அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே இப்ராஹிம் நபி வீட்டில் மனைவிட்ட நல்ல குழம்பு வைக்க சொன்னாங்க. இப்ராஹிம் நபியை போல அபூ தைஃபா அவங்கள மாதிரி விருந்து உபசரணை செய்யறதுல யாருமே இல்லை உலகத்தில். அப்போ உடனேயே ஆட்டறுத்து ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்து 2 பேருக்கு முன்னாலேயும் கொண்டு சாப்பாடுலாம் வைக்கப்பட்டது. 2 பேர்ட்டையும் சொல்கிறாங்க, சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு வேண்டாம் பரவாயில்லை. சாப்பிடுங்கிறாங்க, வேண்டாம் பரவாயில்லை. சாப்பிடுங்கிறாங்க, இல்லை வேண்டாம் பரவாயில்லை. இப்ராஹிம் நபிக்கு கோபம் வந்துருச்சு. எவ்வளோ அழகாக சமைச்சு வச்சிருக்கு, சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்க, இதான் அவங்களுடைய பண்பாடு. 2 பேரும் சிரிச்சுட்டாங்களாம். சிரிச்சு சொன்னாங்களாம், நாங்கள் 2 பேரும் மலக்குங்க, எப்படிங்க சாப்பிட முடியும்? எங்களுக்கு தான் ஊன் இல்லை, உறக்கம் இல்லையே, எப்படி சாப்பிட முடியும்? மலக்கா நீங்கள் 2 பேரும் முதல்ல சொல்லக்கூடாதா? நாங்கள் வந்தது உங்களுக்கு இஸ்ஹாக்குன்னு சொல்லி ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த செய்தியை சொல்கிறதுக்காக வேண்டி, புஷ்ரா அந்த நற்செய்தியை சொல்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள். சரி, ஓகே, முடிஞ்சுது. இது முடிஞ்சிட்டு எங்களுக்கு இன்னொரு டியூட்டி இருக்குது. லூத் நபியினுடைய சமூகத்தை அழிக்க போகணும். எப்படி இருக்கு இப்ராஹிம் நபிக்கு? லூத் நபியினுடைய சமூகத்தை அழிக்கிற மெசேஜை போய் லூத் நபிகிட்ட சொல்ல போகணும். அதனால நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபிகிட்ட சலாமெல்லாம் கொடுத்த பின்னால நம்ம ஒரு பாஷையில் முசாபஹா முஆனக்காலாம் முடிஞ்சு கிளம்பியாச்சு. நேரம் லூத் நபிகிட்ட போகிறாங்க. இப்போ லூத் நபியினுடைய ஊருக்கு போகும்போது 2 அறிவிப்பு வருது. ஒன்று, லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயலில் வேலை பார்த்துட்டு நிற்கிறாங்க, அவங்களுடைய விவசாய இடத்துல. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது 2 வாலிபர்கள் வராங்க. லூத் நபிகிட்ட கேட்குறாங்க. லூத் நபி இடத்துல வர்றாங்க. அப்போ லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் வந்துட்டு. ஏன்னா அன்னைக்கு வாழ்ந்திருந்த அவங்களுடைய சமூகத்தார்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா, பெண்கள் வேண்டாம், அவங்களுக்கு ஆண்கள் தான் வேணும். ஓரினை செயற்கையில் பெரிய அளவுக்கு ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த சமூகம். லூத்துன்னு சொன்னாலே ஒரு அந்த அர்த்தம் தான் வரும், திவாக்கத்தும்பாங்க.
ஓர்ணை சேர்க்கை. அப்போ இந்த சமூகம் என்னாச்சுது, அவங்க இடத்துல ரெண்டு பேரும் வர்றாங்க. வந்த உடனே லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்குறார்கள். ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு நாங்கள் விருந்தாளியா வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு பேரும் அழைச்சிட்டு போற அந்த பாதையிலேயே லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்களாம், இன்னஹு வல்லாஹி யா ஹாஉலாஇ மா அலம் அலா வஜ்ஹில் அர்தி அஹ்ல பலதி அஹ்பஸ மின் ஹாஉலாஇ. இந்த சமூகத்தை மாதிரி மோசமான ஒரு சமூகம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது அப்படின்னு ஒரு தடவை அந்த ரெண்டு பேரும் கேட்குற மாதிரியே சொல்லிட்டு போறாங்க. திரும்பவும் அந்த வார்த்தையை திரும்பவும் சொல்றாங்க, இந்த சமூகத்தை மாதிரி மோசமானவங்க எவனுமே கிடையாது. அதாவது நீங்க ரெண்டு பேரும் விருந்தாளியா வந்திருக்கீங்க, இவ்வளவு மோசமான பசங்க ஆண்களை பார்த்தா விடமாட்டானோ, நீங்க வேற நல்ல அழகான முகத்தோற்ற முனைவலா இருக்கிறீங்க, தயவு செஞ்சு திரும்ப போயிருங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்புல இந்த வாசகத்தை ஒன்றல்ல இரண்டல்ல 4 தடவை சொல்லுகிறார்கள். ஹத்தா கர்ரஹு அர்பஅ மர்ராத், 4 தடவை சொல்றாங்க. இப்போ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை பதிவு செய்யும் போது சொல்றாங்க, ஒரு நபிக்கு அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தை அழிப்பதற்கு முன்பாக அவர்களுடைய வாயிலிருந்து அந்த சமூகம் இப்படி மோசமானதுங்கிற தகவல் அல்லாஹ் வர வைப்பானா. அப்படி வந்ததுக்கு பின்னால் தான் அந்த சமூகத்தை அல்லாஹ் அழிப்பான். ஹத்தா யஷ்ஹத அலைஹும் நபியுஹும் பிதாலிக, அந்த சமூகத்தினுடைய நபி அவங்களுக்கு எதிராக இப்படி ஒரு சாட்சியை சொல்ல வேண்டும், அதுக்கு பின்னால தான் அல்லாஹ் அழிப்பான். இப்போ லூத் நபி இப்படி சொல்லிட்டே போறாங்க. இது ஒரு அறிவிப்பா. இன்னொரு அறிவிப்புல லூத் நபியினுடைய பிள்ளைகள்ல ஒரு ஆள் அல்லது 2 பேர், 2 மக தான். இந்த 2 பேர்ல யாரோ ஒரு ஆளு அந்த சமுதாயத்தினுடைய சதூன் என்கிற அந்த நகரத்தினுடைய ஆற்றுல நீர் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஊருடைய அவுட்டர்ல தண்ணி எடுத்துட்டு இருக்கும் போது 2 இதே மாதிரி மலக்குகள் வராங்க மனித தோற்றத்துல வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு இங்க எங்கேயாவது தங்குறதுக்கு இடம் இருக்கா. இப்போ லூத் நபியினுடைய மக சொன்னாங்களா, நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு ஊருக்குள்ள வந்துடாதீங்க, இங்கேயே நில்லுங்கோ, நான் போயிட்டு செய்தியை சொல்லிட்டு வரேன்னு சொல்லி நேரம் லூத் நபிகிட்ட போய் இப்படி 2 பேர் வந்திருக்கிறாங்க, நல்ல அழகா இருக்காங்க, அவங்கள மாதிரியான ஒரு முகத்தோட்டம் நம்ம ஊர்ல யாருக்குமே இல்லை, இந்த வீணா போகணும்னு ஏதாவது செஞ்சிருவானோ சொல்லி அனுப்பிடுங்கன்னு சொல்லி லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைக்கிறாங்க. லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பார்க்குறாங்க. இந்த 2 பேரும் வந்து தான் ஆகணும்னு சொல்றாங்க. இப்படி 2 அறிவிப்பு. ஆக மொத்தம் விருந்தாளிகளாக இந்த 2 வாலிபர்களும் வர்றாங்க. இப்போ லூத் நபியினுடைய வீட்டுக்கு வந்தாச்சு. லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருக்குமே தெரியாம மறைமுகமாட்டு 2 பேரையும் அழைச்சு கொண்டு வீட்டில் வைக்கிறாங்க. இந்த செய்தியை யார் பார்க்குறா? ஃபஹரஜத் இம்ராத்தஹு, லூத் நபியினுடைய மனைவி பார்த்துட்டான். லூத் நபியினுடைய மனைவி லூத் நபிக்கு எதிராக செயல்பட்டவர். எப்படி நூஹ் நபியினுடைய மகன் நூஹ் நபிக்கு எதிராக செயல்பட்டாரோ அதே போல. அப்ப இந்த செய்தியை வெளியே கொண்டு போய் அந்த ஊர் மக்களுக்கு சொன்னது லூத் நபியினுடைய மனைவி தான். இந்த மாதிரி உலகத்திலே இதை மாதிரி அழகான ஒரு ஆட்களை நான் பார்த்ததே இல்லை, அப்படி ஒரு 2 பேர் இங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. மா ரஅய்து மிஸ்ல உஜூஹிஹிம் கத்து, அவ்வளோ அழகு நிறைந்தவங்க நான் இதுவரை பார்த்ததே இல்லை, அப்படி 2 பேர் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு லூத் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டில் உள்ள தகவலை கொண்டு போய் வெளியே சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அந்த ஊருக்கார பயிரெல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க படையெடுத்து. வந்து லூத் நபி வீட்டுக்கு வந்துட்டாங்க. லூத் நபிகிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கிறான்னா, உங்க வீட்டுக்கு ஆண்கள் யாராவது விருந்தாளிகளா வந்தா நீங்க அவங்கள கவனிக்க கூடாது, நாங்க பார்த்துக்குவோம், நாங்க அவங்கள என்ன செய்வோம், அப்ப நுதீஃபு, நாங்க அவங்களுக்கு விருந்து கொடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்க பார்த்துக்குவோம், எங்களுடைய சுகத்துக்கு அவங்கள நான் அனுபவிச்சுக்குவோம், அதனால ஆண்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, விருந்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே சட்டம் போட்டு வச்சிருக்காங்க. சொன்ன உடனேயே படை கிளம்பி லூத் நபியினுடைய வீட்டுக்கு வந்து முன்னால நிற்கிறாங்க. லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரிய சங்கடமா போச்சு. என்ன விருந்தாளிகள்லாம் என்ன லூத் நபிக்கும் தெரில வந்தது 2 மலக்குன்னு சொல்லி. அப்போ லூத் நபி சொன்னாங்க, எப்பா எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஹலாலான முறையில் திருமணம் முடிச்சு கொடுக்க, நீங்கள் அவங்களோட உங்களுடைய இல்லற வாழ்க்கையை நடத்துங்க, இந்த மாதிரி ஹராமெல்லாம் செய்யாதீங்கோ அப்படின்னு சொல்லி லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளோதான் சொல்லி பார்க்குறாங்க, கேட்குற மாதிரி இல்லை. அவனும் என்ன செய்யறது, கேட்கறது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எங்களுக்கு பொண்ணும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் அந்த 2 பேரும் வெளியே அனுப்புங்க. லூத் நபி சொன்னாங்களா, ஃபத்தகுல்லாஹ வலா துஜ்ஸூனி ஃபீ லைஃபி, என்னுடைய விருந்தாளிகள் விஷயத்துல என்ன நீ கேவலப்படுத்தாதீங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கன்னு சொல்லி லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பவும் சொல்றாங்க. இவனும் கேட்குற மாதிரி இல்லை, 2 பேரையும் வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு லூத் நபிகிட்ட சொல்றாங்க. அப்பந்தான் லூத் நபி ஒரு வாசகம் சொன்னாங்களா, குர்ஆன்ல வருது, கால லவ் அன்னலி பிக்கும் குவத்தன் அவ் ஆவி இலா ருக்னின் ஷதீத், கால லவ் அன்னலி பிக்கும் குவத்தன், எனக்கு மட்டும் உங்கள் மீது ஏதாவது சக்தி இருக்குமே ஆனால்,
அவ் ஆவி இலா ருக்குனின் ஷதீத், அல்லது எனக்கு ஏதாவது துணையிடம் எனக்கு இருக்குமே ஆனால். அப்ப அது வரைக்கும் நபிக்கு பக்கபலமாட்டு யாருமே இல்லை நபிமார்களுக்கு. அது வரைக்கும் நபிமார்களுக்கு ஒரு குடும்ப பின்பலமோ அல்லது ஊர் பின்பலமோ இல்லை. எப்ப லூத் நபி இப்படி ஒரு வாசகத்தை சொன்னாங்களோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுக்கு பின்னால்தான் அந்த நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் பக்கபலமாட்டு குடும்பங்களை வச்சிருந்தான், பக்கபலமாட்டு சமுதாயத்தை வச்சிருந்தான். அது வரைக்கும் யாருமே இல்லை. லூத் நபி இப்படி சங்கடமான வார்த்தையை சொன்னப்போ வந்த மலக்குகளுக்கு அதை கேட்டு அமைதியா இருக்க முடியல. தப்புன்னு சொன்னாங்களாம். லூத் நபி அவர்களை பயப்படாதீங்க, நாங்கள் மனிதர்கள் அல்ல, மனிதர்களுடைய தோற்றத்தில் வந்த மலக்குமார்கள். லூத் நபி அப்பந்தான் அமைதியானாங்க. அப்படியா? அப்போ வந்தவன் சோழியெல்லாம் முடிஞ்சு. எவன்லாம் வந்தானோ, வந்து இங்கே சேட்டை பண்ணணும் வந்தானோ, அவன்லாம் வசமாக வந்து மாட்டியிருக்கிறான், வந்து வசமாக வளையத்தில் மாட்டிட்டான். லூத் நபி அதுக்கப்புறம் பேசாமல் இருந்தாங்க. வந்து சும்மா ஒரே கதவை தள்ளிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்தில் உண்டு. அவங்க அப்போ தான் என்றானாங்களான்னு தெரியல, அல்லது அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக வந்தாங்களான்னு தெரியல. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியில் வந்து தன்னுடைய சிறகை வச்சு ஓங்கி ஒரு அறை, நின்றவன் கன்னத்துல எல்லாம் அரைஞ்சாங்களாமா. இருந்தவன் கண்ணெல்லாம் காணாமல் போச்சு. எல்லாவனுக்கும் கண்ணு தெரியாமல் போச்சு. வந்தவனுக்கெல்லாம் கண்ணு தெரியாமல் போனவன் அதுக்கப்புறம் அங்கிருந்து கண்ணு தெரியாமல் தப்பி தப்பி ஊருக்குள்ளால் போனார்கள் என்று இமாம் பெருமக்கள் அந்த ஆயத்தினுடைய விளக்க உரையில் எழுதுவார்கள். அதற்கு பின்னால லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட மலக்குமார்கள் சில விஷயத்தை சொன்னார்கள். அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அது ஒரு நீண்ட தொடராக போகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டவைகளின் மூலமாக இது போன்ற தவறுகளிலிருந்து நாமும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவா